ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ காலையில் தான் டைம் டேபிள் போட்டோம். ஸோ டைம் டேபிள் இன்னொரு வாட்டி இங்கே சொல்கிறேன். அதில் என்னெல்லாம் லீவு இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோமான்னு கிடையாது. டோட்டலாக நவம்பர் 4 இப்போ டைம் டேபிள் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2க்குள்ளே எவ்வளோ டைம் இருக்குது, அந்த டைமில் எவ்வளோ நாள் நம்ம படிக்க முடியும், நமக்கு எவ்வளோ இடையூறு இருக்குது, எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இதெல்லாம் தடையை மீறி நம்ம நல்லா படித்து நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியுமா, ஒரு 550க்கு மேலே எடுக்க முடியுமா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண எடுக்க முடியுமா, கட் ஆஃப் மார்க் நல்லா எடுக்க முடியுமா, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இதில் பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட் கட் ஆஃப் மார்க் எடுக்க முடியுமா, இந்த கட் ஆஃபை மட்டும் எய்ம் பண்ணுற மேக்ஸில் 95 எடுக்க முடியுமா, சென்டம் போட முடியுமா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். கட்டாயமாக இருக்கும். ஏன்னா படிக்கிறதுல லேக் விட்டுருப்பீங்க. சில பேர் ஃபஸ்ட் மிட்டம் நல்லா படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் கோட்டையிலில் விட்டுருப்பான். சில பேர் கோட்டையிலி ஃபஸ்ட் மிட்டம் நல்லா படிச்சிருப்பான், இதுக்கப்புறம் செகண்ட் வால்யூமில் விட்டுருப்பான். யாருமே பர்ஃபெக்டாக இல்லை. ஏதோ ஒரு 10% மாணவர்கள் மட்டுமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அது டாப்பர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் நீங்களும் டாப்பர்ஸ் தான். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் நினச்சா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் முடியும். சரி, ஃபஸ்ட்டு என்ன டைம் டேபிள் என்ன இதுன்னு பார்த்துடலாம், எவ்வளோ லீவுன்னு பார்த்துடலாம். அந்த லீவ் அக்செப்டபுளான லீவா, அந்த லீவ் ஏற்றுக்க முடியாத ஒரு லீவா, நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிளானுக்கு போயிடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12க்கு இருக்குது, 10க்கு இருக்குது. மறந்துடாத, 12க்கு இருக்குது, 10க்கு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 12க்கு சொல்லி முடிச்சிடுறேன், 10க்கு அப்புறம் சொல்லுவேன். 2 பேருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12th முடிச்சு 10th. ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் 2 மார்ச். இப்போ தமிழ் நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம்? நீங்கள் ஒரு கணக்கு போடுங்க. தமிழ் எனக்கு தெரிஞ்சு 28 பிப்ரவரி ஆரம்பிச்சுன்னா கூட 28 2 நாள் பத்தாது. அப்போ 27 ஆரம்பிக்கலாமா? 3 நாள் ஓகேவா? 27, 28, 1 மேக்ஸிமம் 26 ஆரம்பிச்சுக்க, கரெக்டாக இருக்கும். ஃபெப் 26 தமிழ் ஆரம்பிச்சுக்க. ஸோ ஃபெப் 26 தமிழ் ஆரம்பித்தாலும் சரி, 27 ஆரம்பித்தாலும் சரி, நல்லா படிக்கிற பையன் 27 ஆரம்பிச்சுக்கோ. இப்போ தமிழ் வீக்காக இருக்கும், 26 ஆரம்பிச்சுக்கோ. அப்போ 26 முடிதான் நமக்கு டைமே, ஓகேவா? சரி, தமிழுக்கு ஒரு 4 நாள் படிக்க ஒதுக்குவோம். அடுத்தது 2 நாள் லீவ் விட்டு இங்கிலீஷில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா ஒரு 3 டீட்டெயிலு 3 சப்ளிமெண்ட்ரி எல்லாமே படித்து வச்சு கிராமர் பார்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அண்ட் 21 மார்க்ஸ் எப்படி நம்ம 21 மார்க்ஸில் 20யுமே அடிக்கலான்னு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா 21 மார்க்ஸ் அடிச்சிட்டாலே உள்ளுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக மார்க் போட்டுருவாங்க. அண்ட் கிராமருமே 6 மார்க் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 95 தாண்டிடும். ஸோ அதனால் தயவுசெய்து இங்கிலீஷில் இப்போ இருக்க டைமில் வீக்கெண்டில் அந்த மாதிரி அந்த 21 மார்க்ஸுக்கும் கிராமருக்கும் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய சொல்லிக் கொடுக்குற ஆள் இருக்குது. அது எல்லாமே பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்கள் டீச்சர்ஸ்கிட்டையும் டவுட் கேட்கலாம். எவ்வளோ சீக்கிரம் அது முடிக்க முடியுமோ முடிங்க. எக்ஸாம் டைம் படிக்க வேணாம். எக்ஸாம் டைம் எல்லாம் முடிச்சு வச்சு நோட்ஸ் வச்சு படிங்க. 2 நாள் லீவ் இருக்குது, ஓகே. அடுத்தது அக்கௌண்ட்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் 3 நாள் லீவ் இருக்குது. அக்கௌண்டன்சி குரூப் இருக்கிறவனுக்கு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸுக்கு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸுக்கு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கெமிஸ்ட்ரிக்கு 3 நாள் போதுமா அப்படின்னு கேட்டால் போதும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வருமா ஈஸியாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் லீவை பொறுத்து அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் எப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு தோணுது. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸினாலும் ஒரு 10% மட்டும் கஷ்டமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்போ 3 நாள் லீவ் வைட்டிலான லீவு தான். ஸோ அடுத்தது கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸு 3 நாளில் படிச்சிடலாமா? இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நாளில் முடிச்சிருவீங்கள, 15 லெசனு. இன்ஆர்கானிக்கும் ஃபிசிக்கலும் ஒரே நாளில் முடிச்சிருங்க, இல்லை 1.5 நாளில் முடிச்சிருங்க. அடுத்து ஆர்கானிக் ஒரு அரை நாளில் முடிச்சுட்டு லாஸ்ட் நாள் ஃபுல்லாக ரிவிஷன், ப்ராப்ளம்ஸோட ரிவிஷன், இதுதான். அடுத்து கெமிஸ்ட்ரி முடிச்சு 13 ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு 3 நாள் லீவு. எக்கனாமிக்ஸ் படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாளில் 2 வால்யூமே முடிச்சிரு. ஃபஸ்ட் வால்யூம் ஃபஸ்ட் நாள், செகண்ட் வால்யூம் செகண்ட் நாள், தேர்ட் நாள் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணு, ரிவிஷன்ஸ் பண்ணு, இதுதான் டைம், இப்படி தான் படிக்கணும். ஸோ அடுத்தது காமர்ஸு மேக்ஸு 17 மேக்ஸ் எப்படி சார் அணுகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நாள் தான் லீவு மேக்ஸுக்கும். காமர்ஸுக்கு 3 நாள் தான் லீவு. காமர்ஸ் நீங்கள் யூனிட் வைஸ் முடிக்கலாம். ஒரு 10 யூனிட் ஃபஸ்ட் நாளே முடிச்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த யூனிட் டக்குன்னு முடிச்சிடலாம், அடுத்து 10 முடிச்சிடலாம், அந்த மாதிரி படிங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சின்ன சாப்டர்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் முடிக்கிறீங்கன்னா சின்ன சாப்டர்ஸ் பெரிய சாப்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு 5th சாப்டர் எடுக்கணும், ஒரு 3 சாப்டர், சாரி ஒரு 5th சாப்டர், ஒரு 6th சாப்டர் எடுக்கணும். ஒரு 2 வெயிட்டான சாப்டர், 2 லோவஸ்ட் சாப்டர், அதாவது குட்டி சாப்டர்.
அடுத்த 3 நாள் எடுத்திங்கன்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 அல்ல 7 அப்புறம் 10 எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 12 4 அந்த மாதிரி 12 4 அப்படியெல்லாம் எடுத்திங்கன்னா 12 8 அந்த மாதிரி எடுத்துகிட்டு 9 7 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச 4 சாப்டர், ஃபஸ்ட் நாள் 4 சாப்டர், செகண்ட் நாள் 4 சாப்டர், தேர்ட் நாள் 4 சாப்டர் வித் 1 மார்க்கோடு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். 3 நாள் ஓகே தான், போதும். அடுத்தது 5 நாள் லீவு பயாலஜிக்கு. என்ன பண்ண போகிறாங்களோ பயாலஜியில். பட் பயாலஜிக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் 5 நாள் தேவை தான். பயாலஜி வந்து 5 நாள் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் படிப்பீங்களானே தெரியல. 5 நாள் உட்காந்து நல்லா படிச்சிங்கனாலே போதும், ரிவிஷன் பண்ணி. பாட்னிக்கு 2.5 நாள், சுவாலஜிக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லை எது கஷ்டமோ அது 3 நாள் எடுத்துக்கோங்க. அடுத்தது 8 நாள் சிஎஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்க? 8 நாள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சிஎஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் 8 நாள் 26ஆந்தேதி கம்ப்யூட்டர். நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் ஃபஸ்ட் நாள் படித்து 8ஆவது நாள் மறந்துடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்காத கொஷின்ஸ் இருந்தால் ஏதாவது 2-3 கொஷின் இருந்தால் படி. நிறைய கொஷின்ஸ் படிக்காதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ உட்காந்து நம்ம புதுசாக படிச்சுட்டு எல்லாம் மறந்துடும். லாஸ்ட் நாள் ஃபுல்லாக ரிவிஷன், சாப்டர் வாரியாக 16 சாப்டர் இருக்குது. 16 சாப்டர் ஃபுல்லாக ரிவிஷன் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 4 நாள் சாப்டர் ரிவிஷன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 4 நாள் போதும். முன்னாடி 4 நாள் வந்து அதில் என்ன இது வரைக்கும் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க கம்பல்சரியில், எப்படி வந்து கம்பல்சரி எடுக்கலாம், ஃபுல் மார்க் எப்படி அடிக்கலான்னு பாருங்கள் சென்டம். ஏன்னா டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதே சிஎஸ்லேயும் லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ்லேயும் தான். ஸோ அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் டைம் டேபிள். ப்ராக்டிக்கல் வந்து 9ஆம் தேதி 14ஆம் தேதி வருது. ஸோ அந்த கேப்புக்குள்ளே உங்களுக்கு 3 ப்ராக்டிக்கலும் முடிச்சுருவாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம போல் படிக்க முடியாது. இப்போ பிளானுக்கு வந்துடுவோம். நவம்பர் 26 5 அதாவது நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, நவம்பர் 26 நாள் இருக்குது. நவம்பரில் 5ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி கூட கணக்கு போட்டால் 26 நாள் நம்ம கையில் இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த 26 நாளில் 5 நாள் மிட்டமுக்கு போயிடும். ஓகேவா? சரி, இந்த 24 நாளும் கன்சிஸ்டன்சியாக ஆப்பேலிக்கு படித்தா நல்ல மார்க் வருமா வராதா? ஓரளவுக்காவது வரும்ல. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியாக பொட்டென்ஷியல் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக முடியும். நீங்கள் சாயங்காலமும் காலையிலையும் எந்திரிச்சு படிங்க. ஓகே. அடுத்த டிசம்பர் 31 15 நாள். அது என்ன சார் 15 நாள்? அதாவது டிசம்பர் 31 நாள் இருக்குது. 31 நாள் இருக்குது. அதில் ஹாப்பேலிக்கு 15 நாள் போயிடும். மீதி 15 நாளில் ஒரு 10 நாள் லீவ் கிடைக்கும். மீதி இருக்கிற ஒரு 10 நாளில் ஹாஃபேலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற நாள் ஹாஃபேலிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ எப்படி பார்த்தாலுமே எனக்கு இதில் நமக்கு படிக்கிற இது 10 நாள் தான் கிடைக்கும். டிசம்பர் மாதம் நமக்கு படிக்கவே முடியாது. ஹாஃபேலிக்கு தானே படிப்போம், அந்த எக்ஸாமுக்கு தானே படிப்போம். ஸோ அதில் 10 நாள் தான் உன் சொந்தமாக நீ படிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹாஃபேலி தான். ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 31 நாள் இருக்குது. ரிவிஷன் எக்ஸாம் போய் எழுதலாமா? எழுதுங்க, அட்டனன்ஸ்க்காக எழுதுங்க. அட்டனன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் பொறுத்தது. நீங்கள் போய் எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் படிக்கலைன்னா சும்மா போய் எழுதிட்டு வா. பப்ளிக் ரிவிஷன் பண்ணு. வீட்டில் உட்காந்து பப்ளிக் படி. பப்ளிக்கில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் நம்ம படிக்கல, என்ன சாப்டர்ஸ் படிக்கல, என்ன சப்ஜெக்ட் படிக்கல, அதை கான்சன்ட்ரேட் பண்ண தவிர நீ ரிவிஷன் எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணிக்க. நல்லா படிக்கிற பையன் ரிவிஷன் போய் கான்சன்ட்ரேட் பண்ணு, தப்பே கிடையாது. அதுக்கு தான் ரிவிஷன் வைக்கிறாங்க. ஸோ அதனால் ரிவிஷனை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். பொங்கலுக்கு 4 நாள் போனாலும் 27 நாள் நமக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் நவம்பர் கூட 26 நாள் தான், டிசம்பர் கூட 10 நாள் தான். ஜனவரி மாதம் 27 நாள் க்ரூஷியல். அந்த இடத்துல நீ விட்டுறாத. படி ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி. லீவ் போட்டு உனக்கு லீவும் கிடைக்கும், நடுவில் லீவும் கிடைக்கும். அந்த லீவ்லேயும் வந்து ஒரு 6 to 7 hours பிளான் போட்டு நல்லா படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். அடுத்து February 28 ஃபுல்லாக ரிவிஷன். நல்ல டெஸ்ட் எழுதி பார்க்கணும். February மாதம்லாம் நல்ல டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஃபுல்லாக ரிவிஷனு. 28 நாள் இருக்குது. நான் 4 நாள் ப்ராக்டிக்கலில் போயிடும், 4 நாள் தமிழுக்கு போயிடும். சார் 2 நாள் தமிழுக்கு போயிடும். 27 28 தமிழ் படித்தாலும், மார்ச் 1 தமிழ் படித்தாலும், அதான் ஒரு 2 நாள் தமிழுக்கு ஒதுக்கிடுவோம்ல பிப்ரவரியில். அப்போ 4 நாள் ப்ராக்டிக்கலுக்கு போயிடும், 2 நாள் தமிழ் படிக்க போயிடும். அப்போ நமக்கு 6 நாள் தான் இருக்கும். அப்போ மொத்தமாகவே 22 நாள் தான் கணக்கு. 28 நாளில் நமக்கு வந்து எவ்வளோ நாள் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 22 நாள் படிக்கலாம். 22 நாள் உன் செல்ஃப் ஸ்டடியில் நீ நல்லாவே படிக்கலாம். 22 நாள், இங்கே 27 நாள் இருக்குது. நீ ரிவிஷனை நம்பி விட்டுறாத. நான் இப்போவும் சொல்கிறேன், ஸ்கூலில் அது இதுன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் பேஜ் கேட்க வேணான்னு சொல்ல, ஸ்கூல் பேஜ் தான் கேட்கணும். நீ ஒன்றுமே படிக்கலைன்னா ஜனவரி பிப்ரவரி தான் உனக்கு கடவுள் மாதிரி. அதை நீ பார்த்துட்டு படிச்சிட்டிங்கன்னா தப்பிச்ச. 10th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி பார்த்துக்க. ஸோ அதனால் ரிவிஷனை நம்பிட்டு இருக்காத, ஒழுக்கமாக படி.
ஸோ அப்போ மைனஸ் பண்ணி பார்த்தா இந்த நாளெல்லாம் மைனஸ் பண்ணி பார்த்தா டோட்டலாக நமக்கு வந்து டோட்டலாக 116 நாள் இருக்குது, மைனஸ் பண்ணால் 88 நாள் இருக்குது. அதாவது இன்னிலிருந்து மார்ச் 2 முடி கணக்கு போட்டால் 116 நாள் நம்ம கையில் இருக்குது. 114 நாள் தான் கையில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் தான் இருக்குது. இதில் நம்ம படிக்கணும்னு நினைக்கிற நாட்கள் எவ்வளோனாலும் 88 நாள் கையில் இருக்குது. 88 நாள் சூப்பரான டைம், கண்டிப்பாக உன்னால் படிக்க முடியும். மேக்ஸ் எல்லாம் 12 சாப்டர் பக்காவாக படிக்கலாம். ஃபிசிக்ஸு, ப்ராப்ளம்ஸு, கெமிஸ்ட்ரி, அது இதுன்ட்டு சூப்பராக படிக்கலாம். ஸோ அது ஆர்ட்ஸ் குரூப்புக்கு சொல்ல வேண்டாம், நல்லாவே படிக்கலாம். ஸோ 88 நாள் நீ வைட்டலாக யூஸ் பண்ண, நான் உனக்கு அடித்து சொல்லுவேன். பப்ளிக்குக்கும் நல்லா லீவெல்லாம் விட்டுருக்காங்க, சூப்பராக எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதனால் 88 நாள் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா ஜெயிச்சிடலாம். இனிமேல் பண்ண மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணாத, இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணாத, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்டு பார்க்கும்போது டைம் டேபிள் வந்து க்ரூஷியல். 11th அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ 11th அன்னைக்கு ஆரம்பிக்குது தமிழ். ஸோ நீங்கள் தமிழ் எப்போ ஆரம்பிக்கலாம்? ஒரு 7ஆம் தேதி ஆரம்பிச்சுக்கலாமா? 7, 8, 9, 10 4 நாள் வச்சுக்க. அப்போ தமிழ் படிச்சிரு. திரும்ப 4 நாள் கழிஞ்சு இங்கிலீஷ் நீ படிக்கவே இல்லைனாலும் அந்த 4 நாள் படித்தாலே போதும். என்ன அந்த கிராமர் பார்ட் மட்டும் பார்த்துக்க. 1 மார்க்கில் ஒரு 3-4 மார்க் பியூராக வொக்காபுலரி கேட்பாங்க. அதுவும் இந்த கிராமர் பார்ட் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும், தவிர மீதி எல்லாமே ஓனு தான். ஸோ இங்கிலீஷு அப்பப்போ ஒரு சண்டே அப்படி டச் பண்ணினாலே போதும், மித்தபடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ டீட்டெயில் மட்டும் 3 டீட்டெயில் படித்து வச்சுக்கோ. சப்ளிமெண்ட்ரி, போயம் அண்ட் போயம், மெமரி போயம்லாம் படித்து வச்சுக்கோ. ஸோ அப்போவே முடிச்சிட்டிங்கன்னா உனக்கு இந்த 4 நாளில் சூப்பராக படிக்கலாம். அடுத்தது மேக்ஸுக்கு 8 நாள் லீவு. 25ஆம் தேதி தான் மேக்ஸு. ஸோ 8 நாள் லீவு. நீ மேக்ஸை ஃபுல்லாக மார்ச்சுக்குள்ளே பிப்ரவரிக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ரிவிஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 8 நாள் மாதம் ரிவிஷன் பண்ணலாம். எப்படி சார் பண்ணலான்னா 8 சாப்டர் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நாளைக்கு போட்ட சாப்டர் 8ஆவது நாள் மறந்துடக்கூடாது. இல்லைனா ஃபஸ்ட்டு 4 நாள் வந்து எல்லாமே ஒரு டைம் போட்டுப்போ, திரும்பவும் அடுத்த 4 நாள் திரும்பவும் ஃபஸ்ட் சாப்டர் 2 சாப்டராக போடு 4 நாள், திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ரிவிஷன் விடலாம் கடைசி 4 நாள், அப்படியும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 8 நாள் இருக்குது, இதை விட்டுறாதீங்க. அடுத்தது 4 நாள் இருக்குப்பா சயின்ஸுக்கு 4 நாள் போதுமான்னு கேட்டால் சூப்பராக போதும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 11 லெசனு, பயாலஜி. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு 2 நாள் படிச்சுக்கோங்க, பயாலஜி 2 நாள் படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருங்க 2 நாள்லேயே. கடைசி 2 நாள் பயாலஜி படிங்க. சூப்பராக இருக்குது டைமு, டயக்ராமு எல்லாமே பார்த்து சூப்பராக படிக்கலாம். அடுத்தது 2 நாள் தான் லீவு சோசியலுக்கு. 3 நாள்ன்ட்ட வீடியோவில் 2 நாள் தான் லீவு. சோசியலை பிடிக்கணுமே. சோசியல் எங்கே பிடிக்கலாம்னா இந்த இங்கிலீஷ், இந்த மேக்ஸ் லீவில் ஏதோ ஒரு நாள் பிடிக்கலாம். மேக்ஸ் பயமாக இருக்கிறவங்க பிடிக்க வேண்டாம், மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க பிடிக்க வேண்டாம். இல்லை இங்கிலீஷ் லீவில் பிடிக்கலாம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் எங்கேயாவது எடுத்துக்கோங்க சோசியலுக்கு. ஸோ எடுத்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம். இல்லை எனக்கு தைரியமாக இருக்குங்க சார், நான் அந்த டைமில் பண்ணிக்கிறேன்னா 2 நாள் போதும். பட் 2 நாள் கம்மி தான் சோசியலுக்கு. பட் சோஷியல் ஈஸியாக தான் கேட்பாங்க, பயப்படாதீங்க. சோஷியலுக்கு 2 நாள். ஃபஸ்ட் நாள் வந்து ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் முடிக்க ட்ரை பண்ணு. செகண்ட் நாள் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். இப்படி முடிச்சிங்கன்னா தான் முடியும். ஓவர் நான் 5 மார்க் மட்டும் முடிச்சுட்டு 2 மார்க் தனியாக படிக்கிறேன்னா அது வேறு மாதிரி போகும். எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். லெசன் வைஸ் போகிறோன்னா போ, இல்லை 5 மார்க் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு 2 மார்க் அடுத்தது மேப்பு டைம் லைன்லாம் பார்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் சரி. ஆனால் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஓகே, பிளான் பண்ணியாச்சு. அடுத்து டோட்டலாக நம்ம கையில் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 124 நாள் கையில் இருக்குது. அதில் 99 நாள் தான் நமக்கு படிக்க முடியும். ஏன்னா என்னெல்லாம் ஆகும் நீங்கள் சொல்லியிருக்கேன். செகண்ட் மிட்டமுக்கு ஒரு 5 நாள் போயிடும். நவம்பரில் 26 நாள் கையில் இருக்குது. அடுத்து டிசம்பரில் 31 நாள் கையில் இருக்குது. 15 நாள் ஆஃப் இயர்லிக்கு போயிடும். உண்மை தானே? அடுத்தது ஜனவரி 31ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 31 நாள் இருக்குது. பொங்கலுக்கு 4 நாள் போயிடும். அப்போ 27 நாள் படிக்கலாம். அதே மாதிரி பிப்ரவரியில் 28 நாள் இருக்குது. அதில் ஒரு நாள் ப்ராக்டிக்கல் போயிடும். ப்ராக்டிக்கலுக்கு ஒரு நாள் போகும். 2 நாள் வச்சுக்கோ. 3 நாள் படிக்கணும்ல, 2 நாள் போனால் 26 நாள் படிக்கலாம். அதே மாதிரி மார்ச்சில் ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி முடி நீ கண்டிப்பாக வந்து, நான் 8 டேஸ்ன்னு போட்டிருக்கேன், 7 டேஸ். ஃபஸ்ட்டு 7 டேஸ் வந்து ரிவிஷன் விட்டுக்கலாம் வேறு சப்ஜெக்ட்டு. ஸோ மொத்தமாகவே நமக்கு 100 நாள் பக்கம் இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போ 10th நிறைய டைம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டெய்லி விளையாண்டுருக்கோம். இதே மாதிரி இந்த 100 நாள் பண்ணினா கண்டிப்பாக வராது. இந்த 100 நாளுமே ஆக்டிவாக ஹார்ட் ஒர்க்காக நீ படிச்சின்னா, ஒன்றுமே படிக்கல சார் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதைத்தான் 10th நான் சொல்லுவேன். 10th அசால்ட்டாக 475 மார்க் எடுக்கலாம். சரி, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். இப்போது ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோ. நான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸ் எடுத்துக்க. 2 வால்யூம் இருக்கா, மொத்தமாக உனக்கு 88 நாள், எவ்வளோ 116 நாள் இருக்குன்னு. உன்னால் ஜனவரி எண்டுக்குள்ளே ஃபிசிக்ஸில் இருக்க எல்லாமே முடிச்சிரு. பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக ரிவிஷன். அதே மாதிரி மேக்ஸில் 12 சாப்டருமே ஜனவரிக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணு. பிப்ரவரியில் ஃபுல்லாக ரிவிஷன். கெமிஸ்ட்ரியில் 15 லெசனுமே முடிக்க ட்ரை பண்ணு. எல்லாமே ஜனவரிக்குள்ளே முடிச்சிரு.
அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து February 25க்குள்ளே ஒரு 25 ஒரு 28 கூட வச்சுக்கோ. February மாதம் முடி டைம் எடுத்துக்க. மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலில் எந்த பெண்டிங் இருக்கக்கூடாது, தமிழ்லையும் எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிரு. அதாவது நீ ஜனவரியில் படித்து 10 நாள் Februaryயில் எடுத்தும் கூட படிக்கலாம். Februaryயில் 20 நாள் டைம் எடுத்து திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கலாம். நீ படித்தது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் உனக்கு டைம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் டைம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் வைட்டிலாக ஒர்க் பண்ணுங்கள் 12th and 10th ஸ்டாண்டர்ட். ஸோ முடிஞ்சளவு 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ எப்படியாவது ப்ராக்டிக்கல் வர்றதுக்குள்ளே முடிச்சிரு, எல்லாமே படித்து முடிச்சு. ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் வேணாலும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் 15 days. ஸோ ஸ்கூலுன்னு இருக்கீங்க, எழுதுறதுக்கு ரெக்கார்ட் இருக்குது, எல்லாருக்கும் எழுதுறதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. எல்லோரும் அன்னன்னைக்கு முடிக்க சொன்னால் நீங்கள் முடிக்க மாட்டேங்க. ஸ்கூல் தான் சார் தப்பு பண்ணுறாங்க, அப்பப்போ கொடுக்காம எப்போ முழுசாக கொடுத்துட்றாங்க சார் அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் உட்காந்து படிக்கணும். டெய்லி கன்சிஸ்டன்சியாக சாயங்காலமோ காலையிலேயும் உட்காந்து படி. நம்மளால் ஜெயிக்க முடியும். கன்ஃபார்மாக இந்த பிளான் உங்களுக்கு ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைமே இவ்வளோ தான் இருக்குது, இந்த டைம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு தவறாக இருந்தீங்க, கன்சிஸ்டன்சியாக இருங்க. தேங்க்யூ.